வணக்கம் மனோரோலே ஜேமிலிருந்து உங்கள் தரன். இன்றைக்கு பாகிஸ்தான் இந்தியா அந்த போரை ஒருக்கா அனலைஸ் பண்ணுவோம். அதுக்கு முதல் இந்த நாட்கள் எங்கட முள்ளிவாய்க்கால் மே 17 வரை எங்கட முள்ளிவாய்க்கால் இறுதி நாட்கள் 2009 இறுதி தருணங்களான நாட்கள் தான் இந்த நாட்கள், எங்கட வலி சுமந்த நாட்கள். அதுக்கு முக்கியமாக இலங்கை அரசாங்கத்தோட கைகோத்து எங்களோட இனப்படுகொலை நடத்தினது இந்தியா, அதுக்கு துணியாக நின்றது பாகிஸ்தான். இதை நாங்கள் மேலில் வச்சுருக்கணும். இந்த ரெண்டு நாடுகளும் இந்த எங்களோட இனப்படுகொலைக்கு ஏதோ ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருந்திருக்கிறார்கள். ரெண்டாலும் நாங்கள் அணிஞ்ச மாதிரி அவர்கள் அடிக்கணுமாண்டு நாங்கள் ஒருபோதுமே நிற்கக்கூடாது. அதுவும் நான் நிற்கக்கூடாது. ஏனென்றால் நான் எங்களோட இனப்படுகொலைன்ற வழியை பார்த்து நர்சிங் வேலைக்கு போனவன் நான். அந்த வழியை எங்களோட 2009 அந்த 2008 2009 அந்த காட்சியில் பார்த்து நர்சிங் வேலைக்கு வேறு துறையில் இருந்து நர்சிங் வேலைக்கு போனவன் நான் என்றபடியால் நாங்கள் இப்போ 90 வயது முதியோர்களையும் காப்பாற்றி நாங்கள் துடிக்கிறோம். 90லேருந்து 103 வயது வரையும் இருக்கிற முதியோர்கள் அவர்களுக்கு எவன்ஸ் என்றால் அவர்களோட உயிரை காத்து அவர்களை எப்படி பாதுகாக்கிற நினைக்கிற நாங்கள் இந்த போரண்ட விடயங்களை ஒருபோதும் விரும்ப மாட்டோம். இந்த போர்க்களை என்றாலும் இந்த போரை பற்றி ஒரு வடிவாக பார்ப்போம். அப்படி தான் பகலாம் பள்ளத்தாக்கு, காஷ்மீரில் இருக்க பகலாம் பள்ளத்தாக்கில் ஒரு இனந்தறியாத குரூப் 26 மக்களை படுகொலை செய்துச்சுது. அதுவும் நீங்கள் முஸ்லீமா, நீங்கள் ஹிந்துவா, நீங்கள் வட்டி இருக்கிறீங்களா, அந்த இஸ்லாமிய சமயப்படி நீங்கள் பெஷ்னாயன் பண்ணியிருக்கிறீங்களா, இந்த வட்டி இருக்கிறீங்களா அப்படின்னு எல்லாம் பார்த்து ஒரு படுகொலை செய்திருக்கு. அதுவும் ஃபுல்லாக காஷ்மீரை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆமிக்காரன், இந்திய ஆமிக்காரன் 2 லட்சத்துக்கு மேற்பட்ட ஆமிக்காரன் சுற்றி இருக்கிற பிரதேசத்தில் எப்படி தீவிரவாதிகள் உள்ளுக்குள்ளே வரல முடியுமென்ற ஒரு கேள்வி வருதில்ல. அப்படி தீவிரவாதி வந்தார்கள் என்றால் அது மிகப்பெரிய இந்திய ஆமிக்கு மிகப்பெரிய தோல்வி. உள்ளுக்குள்ளே தீவிரவாதிகள் அதுவும் டீ குடிச்சு கொண்டு நீ இந்த மதம் கேட்டுக்கொண்டு ஒரு பயம் இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் யோசியுங்கள். ஒரு தீவிரவாதி என்றால் பக்கண்டு எவ்வளோ மக்களை கொல்லவன் மட்டும் தான் நிற்பானுடைய டீ குடிச்சு கொண்டு நீ இந்த மதமா, நீ இந்த சாதியா இப்படி என்று கேட்டுக்கொண்டு கதை வாங்கி கொண்டு இந்த குரானில் இருக்கிற வரிகளை சொல்லி கேட்டுக்கொண்டு அப்படி ஹாலிடே எடுக்கிற மாதிரி ஒரு வெக்கேஷன் போகிற மாதிரி ஒரு காலம் செய்ய மாட்டான். ஆனால் இதில் இந்தியா தரப்பு சொன்ன விடயங்கள் ஒரு வெக்கேஷன் செய்கிற ஒரு ஆக்கள் செய்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படின்னு அந்த தீவிரவாதிகளுக்கு வடிவாக தெரிஞ்சிருக்குது. இந்தியன் ஆர்மி இந்த நேரத்துக்கு வர மாட்டுதுண்டு அவர்கள் வடிவ நம்பினபடியத்தான். என்ன கேட்டீங்க, ஒரு அனலிஸ்ட்டை நீங்கள் கேட்டீங்கள் என்றால் இந்த அவர்களுக்கு தீவிரவாதிகளுக்கு தங்களுக்கு ஒன்று நடக்காதுண்டு திட்டவட்டமாக நம்பினபடியத்தான் அவர்கள் இவ்வளவு டைம் எடுத்து தான் இருக்கிற சுற்றி ஆமிக்கான்றது ஒரு சுற்றுலாத்தலம். ஒரு சுவிஸ் அண்டு இந்தியாண்ட சுவிஸ் என்று அழைக்கப்படுற அந்த சுற்றுலாத்தலத்தில் ஒரு பாதுகாப்பு இல்லாமல் இவ்வளோ நேரம் எப்படி ஒரு தீவிரவாதிகளால் இந்த அசம்பாவத்தை செய்ய முடியும்? அது ஒருத்தர் எதாச்சியாக படம் எடுத்து காட்டுறேன் ஒரு இதுவையும் போடினான். இன்றைக்கு நாங்கள் அனலிஸ்ட் நாங்கள் எல்லாத்தையும் சந்தேக கண்ணோட தான் பார்ப்போம். என்ன இந்த விடயங்களில் இந்த போர் விடயங்களில் இந்தியா அதுவும் இந்தியா இந்த இதுகள் இந்த இதன் போது எங்களுக்கு அனுபவம் இருக்குது. ராஜீவ்காந்தின் ஒளியை எங்கள் மீது இதாண்டார்கள். அதை நாங்கள் அனலைஸ் பண்ண பார்த்தோம்னால் அதில் விடுதலை புலிகளை அடைஞ்ச லாபம் என்ன? ஒன்றும் இல்லை. அப்போ அதில் அடைஞ்ச லாபம் யாரெல்லாம் லாபம் அடைஞ்ச இந்தியா அடைஞ்சிச்சுது. தமிழ் மக்களின் ஆதரவு விடுதலை புலிகளுக்கு போகிறத தடுத்துச்சுது. தங்களோட அரசியல் ஆட்சி மாற்றத்துக்கு கொண்டு வந்துச்சுது. அதே மாதிரி இலங்கை அடைஞ்சிச்சு. இலங்கையும் அதால் லாபத்தை அடைஞ்சிச்சுது. அனைத்துள்ள இது சமூகம் அடைஞ்சிச்சுது. ஆனால் விடுதலை புலிகளுக்கு அதால் லாபமாண்டா கடைசி வரையும் இல்லை. அப்போ அவர்கள் செய்திருப்பார்களா? அவர்கள் உடனே மறுத்த விடயத்தை இவர்கள் எங்கள் மீது இதாண்டார்கள். அதே மாதிரி தான் புல்வாமா தாக்குதல், ஈஸ்ட் இது இப்படி ஃபிங்கர் பிரிண்ட் ஃபுல்லாக இந்தியா உளவுத்துறைக்கு பின்னாலும் இருக்குது. தங்களோட சொந்த இதையே அவர்கள் ஈவிரக்கம் இல்லாமல் தங்களோட அரசியல் நலனுக்காண்டி ஈவிரக்கம் இல்லாமல் அவர்களோட வரலாறு காட்டுது செய்திருக்கிறார்கள் என்று. அப்படின்னா நீங்கள் இதுலேயும் இந்தியா தான் செய்த நீ திட்டவிட சொல்ல முடியுமா என்றால் எங்களால் திட்டவிட இந்த விடயத்தில் திட்டவிட சொல்ல முடியாது. என்றாலும் அந்த இது நாங்கள் விரிஞ்சு பார்க்கும்போது அதற்கான பல சந்தேகங்கள் பல கேள்விகள் இருக்குது. ஏன் இந்தியா ஒன்றும் அந்த தீவிரவாதிகள் ஒன்றும் பிடிக்கல சொன்னார்கள் என்று யார் செய்தார் சொல்கிறார்கள். அந்த தங்களோட பிரதேசத்தில் ஒரு இவ்வளவு அசம்பாவிதம் நடந்திருக்குது. என்ன காரணத்துக்காண்டி அவர்களால் பிடிக்க முடியலைன்னு ஒரு கேள்வி உங்களுக்கு எழுத இல்லை. ஒரு தரம் இது வரையும் கேட்கிற இந்த கேள்வியை இவ்வளவு டைம் எடுத்து உங்களோட பிரதேசத்தில் இவ்வளோ அசம்பாவிதத்தை செய்திருக்கிறார்கள், நீங்கள் ஏன் அவரை பிடிக்கல? அதோடு ஒன்றும் முக்கியமாக இந்தியா கொடுத்த ரியாக்ஷன். இந்தியா உடனே சொல்லிச்சுது இந்துஸ் இதை நீரை தடுத்துச்சுது.
ஆற்றின நீரை வந்து தடுத்து ஒரு பாரிய நீரையை வந்து ஒரு ஆயுதமாக பாவிக்கிற ஒரு நடவடிக்கை வந்து உடனே இந்தியா எடுத்துச்சுது. அப்படின்ற ஒரு நீரை வந்து நீங்கள் உடனே வந்து தடுக்க இயலாது. அந்த தடுத்தீங்கள் என்றால் பாரிய அனர்த்தத்தை கொண்டு இருக்கும். உங்களோட பிரதேசத்திலேயே ஒரு ஓடிக்கொண்டிருக்க நீரை வந்து தடுத்தீங்க என்றால் உங்களோட பிரதேசத்திலேயே வந்து ஒரு பாரிய அனர்த்தம் வந்து ஏற்படும். அப்படி நினைக்க போய் பார்க்கும்போது இங்கே இருக்கிற வெளிநாட்டு அனாலிஸ்ட் அதுக்குள்ளே போய் பார்க்கும்போது இந்தியா ஏற்கனவே வந்து திட்டமில்லாம் போட்டு எப்படி நீரை வந்து தேக்கலாமன்ட்டு எல்லா திட்டமும் போட்டு வச்சுட்டு தான் இந்த அறிவிப்பை அறிவிச்சிருக்கு. அப்போ முதலே வந்து அவர்கள் அதுக்கான ரெடியான தயார் நிலையை வந்து செய்திருக்கிறார்கள். தயார் நிலையை இன்றையில் இருந்து நாளை செய்ய முடியுமா? இல்லை, இது வருஷக்கணக்கில் செய்கிற ஒரு ப்ராஜெக்ட். அப்போ வந்து இந்த விடயங்கள் வந்து ஏற்கனவே கணிக்கப்பட்டு நடத்தப்பட்டிருக்குது. திடீரென்று உடனே இந்துசன் நிப்பாட்டியில் இது வந்து பிளான் பண்ண நடந்திருக்கு. அப்போ இந்த தாக்குதலும் இந்த நடவடிக்கை எல்லாம் வந்து எங்கேயோ முடிச்சு போட்டு பார்க்கும்போது எங்கேயோ தொடர்பில் இருக்குது. ஒன்று முக்கியமான விடயம், பாகிஸ்தான் மீது குற்றஞ்சாடினோம். லக்சர் இது தீவிர அமைப்பு தான் அதுக்கு பின்னால் இருக்கணும், ஒரு பிரிவு தான் அதுக்கு பின்னால் இருக்கணும், ஒரு அமைப்பும் வந்து அதுக்கு உரிமை கூறி இருக்குது. ஆனால் பாகிஸ்தான் உடனே சொல்லிச்சுது தங்களுக்கும் இதுக்கும் தொடர்பு இல்லை, சர்வதேச விசாரணைக்கு தாங்கள் ரெடி, நீங்கள் சர்வதேச விசாரணையை இதன் நடத்தி உண்மையை அறிஞ்சு கொள்ளுங்க கொண்டு பாகிஸ்தான் அறிவிக்குது. எங்களுடைய இலங்கையில் நடந்த இனப்படுகொலைக்கு இதுவரையும் வந்து இலங்கை சர்வதேச விசாரணைக்கு நோன்னு சொல்லுது. ஆனால் பாகிஸ்தான் சர்வதேச விசாரணை நடத்தி உண்மையை அறிஞ்சு கொள்ளுங்க கொண்டு பாகிஸ்தான் உடனே அறிவிக்குது. அப்போ அந்த இதுக்கும் ஏன் இந்தியா தலை இதன்னாமல் உடனே வந்து போகிறது இதன்னது பாகிஸ்தான் மீது தங்களோட ரஃபேலை கொண்டு. இந்தியா மீடியா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாண்ட மீடியா பிரசாரத்தையும் ஐபிசின்ற பிரசாரத்தையும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்றால் வடிவேல் காமெடியெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. இனிமேல் வந்து சந்தானத்தினே வடிவேல் காமெடி நீங்கள் பார்க்க தேவையில்லை. அறிவு சார்ந்து இருந்தீங்கன்றால் உங்களுக்கு கொஞ்சம் அறிவு இருந்தீங்க என்றால் அந்த அவர்கள இந்த மீடியா பார்த்தீங்கன்னாலே ரங்கராஜ் பாண்டே, மேயர் மதன், இந்த மைனர் மதன் இப்படிப்பட்டவர்கள பேட்டியில் நீங்கள் போய் கேட்டிங்கனாலே, இந்த சங்கி கூட்டங்கள பேட்டியில் போய் கேட்டிங்கனாலே உங்களுக்கு வயிறு இந்த எல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் புத்தி உள்ள உங்களுக்கு வந்து தானாக வந்து சிரிப்பு வந்துடும். இவங்களை பார்க்கும்போதே உங்களுக்கு சிரிப்பு வந்துடும். அப்படி வந்து அவர்களோட இது போச்சுது. அங்கே அர்ணவ் கோஸ்வாமி என்ற அவற்றை இதுகள் விவாதங்களை வந்து ஏமங்காரே இப்போ டிக்டாக்ல போட்டு சிரிக்கிறாங்க. அவர்கள் என்னென்ன சொன்னார்கள்ன்றதை டிக்டாக்ல போட்டு சிரி என்று சிரிக்கிறாங்க. அப்படி கோமாளித்தனமான இதாக இருந்துச்சுது. ஆனால் இந்தியா திடவிடமாக நம்பிச்சுது. தாங்கள் வந்து இந்த போரை தொடங்கி காஷ்மீர் பிரதேசம் வந்து தாங்கள் பிடிப்போம்ன்ற ஒரு விடயத்தை வந்து இந்தியா திட்டவட்டமாக நம்பிச்சுது. ஏன்னா தங்கள்கிட்ட இருக்கிற போர்பலம் வெஸ்டர்ன் கண்ட்ரின்ற போர்பலத்தை வந்து நம்பிச்சுது, இந்த ஆயுதங்களை வந்து நம்பிச்சுது. ஆனால் சீனாக்காரன் பாகிஸ்தானில் இருந்தும் பல நாடுகளில் இருந்தும் ஆயுதங்களை விலை குறைஞ்ச விலையில் வந்து ஆயுதங்களை வாங்கி இதுக்கு ரெடியாக பாகிஸ்தானம் என்ற விடயத்தை வந்து இவர்கள் மறந்துட்டார்கள். இவர்கள இந்த மூட நம்பிக்கை, இவர்கள இந்த பிரசாரம், போலி பிரசாரங்கள் இவர்கள் உண்மையான நம்பிக்கொண்டு இவர்கள் வாழ்ந்துட்டார்கள். ரெடி பண்ணாமல் எதிரியானவனை வந்து குறைச்சி மதிப்பிட்டார்கள். இதனால தான் இந்தியா வந்து தன் முகத்தை வந்து இப்போ வந்து இந்தியாவோட முகத்தை வந்து சர்வதேசத்தில் இழந்திருக்குது. கொஞ்ச நாளைக்கு முதல் வரையும் வந்து இந்தியா வந்து ஒரு பெரிய வல்லரசா வந்து பார்க்கப்பட்டுச்சு. இலங்கையில் கூட வந்து ராய மரியாதை மோடி வரும்போது அனுர வந்து ராய மரியாதை மோடிக்கு கொடுத்தார். இனி மோடி எங்கேயும் போனால் கூட பக்கத்து நாடு கூட வந்து அவர் காரி துப்பும். அவ்வளோத்துக்கு அவருடைய முகத்தை மோடி என்றவர் வந்து இந்திய அரசாங்கம் என்றது வந்து தன்னை முகத்தை இழந்திருக்கு இந்த போருக்கு பின்னால். அதுக்கு முதல்ல வந்து காஷ்மீர் அதை பற்றி அதன் வரலாறு பார்ப்போம். பிரிட்டிஷ் இந்தியாவில் இருந்தபோது முஸ்லீம் மக்களை வந்து பாகிஸ்தானுக்கும் அந்த பிரதேசத்தில் இருந்த ஹிந்து மக்களை வந்து இந்தியாவுக்கும் மாற்றி இந்த பிரிட்டிஷ் இந்தியாக்காரர்கள் வந்து அனுப்பி இந்தியாவை பிரித்து கொடுத்தார்கள். இந்தியாவும் பாகிஸ்தானை வந்து நாட்டை வந்து பிரித்து கொடுத்தார்கள். அதோட வந்து ஒன்னமொரு பிரதேசத்தில் வந்து ஈஸ்ட் பாகிஸ்தான் வந்து பங்களாதேசையும் வந்து பிரித்து கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அது பாகிஸ்தானோட இணைச்சி தான் ஈஸ்ட் பாகிஸ்தான் இதுவும் வந்து பாகிஸ்தானோட இணைச்சி தான் இருந்துச்சு. இந்த பிரதேசத்தில் வந்து தொடர்பு இல்லை என்றாலும் வந்து முஸ்லீம்கள் ஹிந்துக்கள் நாடுண்டு இப்படி ஒரு பிரிவினை வந்து பிரிட்டிஷ் இந்தியாவில் இருந்து பிரிஞ்சு போச்சுது. அப்படி பிரிஞ்சு போகும்போது வந்து ஜம்மு காஷ்மீர் என்ற அந்த பிரதேசம் வந்து ஒரு அரசாங்கமாக இருந்துச்சு. ஒரு மகாராஜா ஆண்டு கொண்டு இருந்த அந்த மகாராஜா இருக்கும்போது அவர் வந்து இது ரெண்டுக்கும் போகல, பாகிஸ்தானுக்கும் போகல, இந்தியாவுக்கும் போகல. அவர் வந்து ஒரு தனி நாடாக இருந்துச்சுன்னா அங்கே வந்து ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனை வரும்போது அந்த நாட்டு மகாராஜா வந்து இந்தியாட்ட உதவி கேட்குறார். இந்த தங்கள் இதில் வந்து கிளர்ச்சியாளர்கள் வந்து சண்டை பிடிக்கணும், தங்களுக்கு உதவும் கொண்டு இந்தியாவுக்கு உதவி கேட்கும்போது நேரு வந்து தன் ஆர்மியை வந்து அங்கே அனுப்புகிறார். அப்போவும் வந்து இது தற்காலிக உதவியோடைய நிரந்தர உதவி இல்லை, நாங்கள் நிரந்தரம் அவங்களோட வரையில் ஆனால் ஒப்பந்தம் வந்து போடினோம். இந்தியா இந்த பிரச்சனை இருக்கும் வரையும்
இந்தியா ஆர்மி அங்கே நிற்குமென்ற ஒரு ஒப்பந்தத்தை போடினோம். இந்தியா ஆர்மி அங்கே போகும்போது பாகிஸ்தானும் வந்து தன் ஆர்மி அங்கே அனுப்புது. அப்படி இதனும் போதுதான் ஒரு போராக மூழுது. இந்த போர் வந்து அனைத்து யுஎன் அதுக்குள்ளே தலையிட்டு சமாதானம் பேசி ஒரு ஒப்பந்தத்துக்கு வரையினான். இந்த பாயசம் கப்பின பிரதேசங்களை வந்து பாயசம் வச்சிருக்கட்டுக்கும், இந்தியா பெண்ண விடயங்கள் வந்து இந்த நிலங்களை வந்து இந்தியா வச்சிருக்கட்டுக்கும், மக்கள் வந்து பொது வாக்கெடுப்பெடுத்து அதுன்ற யாருக்கு எந்த பக்கம் போயினமன்றதை மக்களே தீர்மானிக்கட்டுமென்ற ஒரு இதை வந்து ஐநா வந்து நிறைவேற்றுது. அதில் கொஞ்சம் பிரதேசம் வந்து சீராம் இதாண்டது. அதுக்கு பிறகு பல காகில் போர் இப்படி பல போர்கள் அங்கே நடந்துச்சுது. அதில் வந்து மாறி மாறி சண்டை பிடிச்சி பாகிஸ்தான் தான் அநேகமாக தொடங்கி இருக்கும். ஆனால் இதுதான் முதல் தடவை இந்தியா வந்து தொடங்கின ஒரு போராக இருக்குது. இந்தியா வந்து தன் பலத்தை வந்து நம்பிச்சுது. இந்த பாலிவுட் இதுகளில் சினிமாக்களில் வந்து அவ போடுற அந்த படங்களை மாதிரி வந்து பாகிஸ்தானை இலகளை வந்து மீட்க முடியுமென்று, பாகிஸ்தானை வந்து உடைக்க முடியுமென்று இவர்கள் நம்பினார்கள். அந்த மூட நம்பிக்கை இதுதான் முகமுடைஞ்சு உலக சர்வதேசத்தின் இதையும் வந்து முகத்தை உடைஞ்சு வல்லரசு கனவையை வந்து தவிடு பொடியாக்கி இருக்குது இந்தியா. மோடியின் அரசு வந்து இந்தியா வல்லரசாக போய் வளர்ந்து கொண்டிருக்கிற விடயத்தையும் வந்து ஃபுல்லாகவே தவிடு பொடியாகிட்டுது. இதில் வந்து நீங்கள் நினைப்பீங்க சீனா இதெல்லாம் அப்புறம் வந்து இனி அடுத்தது வந்து எல்லா இங்கே வெளிநாட்டில் இருக்க எல்லா கம்பெனியும் வந்து இந்தியாவை சந்தையாக பார்க்கிறோம், இந்தியா வளர்த்து விடணும்ன்ட்டு. சர்வதேசம் இந்தியா வளர்த்து விடாது. தங்களோட பொருட்களை வந்து விற்பனை சந்தையை வந்து இந்தியா பார்க்க முடியாது. இந்தியா வந்து வல்லரசாக சீனா ஒன்று இருக்க வல்லரசாக வர்றதை வந்து சர்வதேசம் இனிமேல் இடம் கொடுக்கவும் மாட்டுது, விரும்பவும் மாட்டுது. இன்றைக்கு சர்வதேசத்துக்கு தெரியும் எதை வச்சு கொண்டு இந்தியாவை வந்து அமுக்க முடியுமாண்டு. இப்போ வந்து சர்வதேசம் எல்லாம் வந்து இந்தியாவுக்கு வந்து பிஸ்னஸ் செய்ய கொண்டு இருக்கும் போது இந்த முட்டாள்தனமாக வந்து இந்தியா அந்த போரை தொடங்கி ஆப்பிள் கம்பெனி எல்லாம் இந்தியாவில் கம்பெனி தொடங்க இருந்துச்சு. ஆப்பிள் கம்பெனி மாதிரி இன்னும் கணக்க கம்பெனி வந்து இந்தியாவில் கம்பெனி தொடங்குற நேரத்தில் வந்து இந்தியா போரை தொடங்கி நம்பிக்கை இலக்கு வச்சிருக்குது. சர்வதேச இன்வெஸ்டர்கிட்ட நம்பிக்கை இலக்கு வச்சிருக்குது. என்னுடைய இந்தியா ஒரு சந்தையாக இருக்கும் முடிய ஒன்றும் ஒரு வல்லரசாக மாறுறதுக்கு இப்போதைக்கு சந்தர்ப்பம் இல்லை. வெறும் 10 வருஷத்துக்கு ஒன்றும் ஒரு போரையும் வந்து இந்தியா தொடங்குமாண்டா கடைசி விரையும் இல்லை. இதைத்தான் வெஸ்டர்ன் அனலிஸ்ட் வந்து சொல்லினோம். நீங்கள் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேராசிரியர் அருஸ் அவர்கிட்ட பேட்டி நீங்கள் கேட்டாலும் வந்து உங்களுக்கு வடிவாக தெரியும். அவரும் வந்து அதை தான் சொல்கிறார். இந்த இதில் 60க்கும் மேற்பட்ட இந்தியன் போர் விமானங்கள் மேலே ஏறுது. அதுக்கப்புறம் வந்து 12 ஒன்றும் எக்ஸ்ட்ரா வந்து 12 இது 40க்கும் மேற்பட்ட பாகிஸ்தான் போர் விமானங்கள் மேலே நின்று இதுதான் 2ஆம் உலக யுத்தத்துக்கு பிறகு வந்து நடந்த பாரிய வான் யுத்தம். இந்த வான் யுத்தத்தில் வந்து 2 நாட்டு விமானங்கள் வந்து மோதினம். உள்ளுக்கு போயில பாகிஸ்தான் எல்லைக்குள்ள இந்தியா விமானம் போயில, இந்தியா எல்லைக்குள்ள பாகிஸ்தான் விமானம் பெரியல. ஆனால் தூரத்தில் நின்று கொண்டே இது ரொக்கெட்டுகள் ஏவுற இதுகள் இருக்குது. இப்போ நீங்கள் கிட்ட வந்து தான் பிள்ளையனை பார்த்து தான் நீங்கள் சுட வேணுமென்ற அவசியம் இல்லை. நீங்கள் தூரத்திலேயே வந்து ரேடார் மூலம் வந்து எங்கே பிள்ளைய நிற்குது எங்கே எல்லாம் கணிக்கக்கூடியதாக இருக்குது இப்போ டெக்னாலஜி. அப்படி கணிச்சு வந்து ரொக்கெட்டுகள் வந்து ஏவப்படுது. ஏவி இதன் போது வந்து ரஃபேல் விமானங்கள் 5க்கும் மேற்பட்ட ரஃபேல் விமானங்கள் இந்த பிரான்ஸின் கௌரவம்னு சொல்லப்படுற ரஃபேல் விமானங்கள், ஐரோப்பாண்ட கௌரவம்னு சொல்லப்படுற ரஃபேல் விமானங்கள் வந்து சுட்டு வீழ்த்தப்பட்டது. இதுதான் முதல் தடவையாக இருக்குது. இந்த ரஃபேல் விமானங்கள் வந்து சுட்டு வீழப்படு F-35க்கு மாற்றாக வந்து இந்த ரஃபேல் விமானங்கள் இருக்குது. அந்த ரஃபேல் விமானங்கள் விலையில் வந்து கூடுதலாக இருக்குது. ஏனென்றால் அமெரிக்கன் விமானங்களை வந்து எல்லாரும் வாங்க இயலாது. அந்த ரஃபேலை வந்து கூடுதலான நாடுகள் வாங்க முடியுமென்றபடியால் அதன் விலையும் வந்து கூடவாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த விமானங்கள் வந்து சுட்டு தன்னை மட்ட போது அந்த பங்குச்சந்தை ரஃபேலின் அந்த கம்பெனியின் பங்குச்சந்தையும் வந்து நல்லா வீண்டிருக்கு. இதை வந்து சுட்டு வீழ்த்தினது முதல்ல வந்து சொல்லப்பட்டது J-10C என்ற விமானம் தான் இதை வந்து சுட்டு வீழ்த்தினான். அதில் வந்து PL-15 ரக்கெட்லாம் இதால் தான் தாக்கப்பட்டதுன்னு சொல்லி நான் இந்த பாகிஸ்தான் தயாரிப்பு விமானங்களும் இருக்கலாம். இல்லை தரையிலிருந்து வந்த இது ஏவுகணையிலும் வந்து அதை தாக்கி அளிக்கப்படும் கருதப்படுது. என்றாலும் வந்து இந்த இழப்பு இந்த ரஃபேல் விமானம் தான் இந்தியாண்ட இது ஸ்ட்ராங்கான இதாக பார்க்கப்பட்டுச்சு. அந்த இதை வந்து வந்து இந்தியா இழந்திருக்குது. இதை வந்து இது இந்தியா மட்டும் இல்லை, ஃப்ரான்ஸும் வந்து இதான் இருக்குது. அது ஃப்ரான்ஸும் வந்து உறுதிப்படுத்தியிருக்கு. ஃப்ரான்ஸ் கம்பெனி அந்த ரஃபேல் கம்பெனியை வந்து உறுதிப்படுத்திருக்கு. தாங்கள் கடைசி ஒரு விமானத்தையாவது தாங்கள் இழந்திருக்க என்ற விடயத்தை வந்து அந்த கம்பெனி உறுதிப்படுத்தியிருக்கு. உடனேயே இன்றைக்கு இந்தியா மறைச்சாலும் ஃப்ரான்ஸ் வந்து உறுதிப்படுத்தினபடியால் அதில் வந்து அவர் கடைசி ஒரு விமானத்தையாவது இழந்திருக்காரு. நீங்கள் வெஸ்டர்ன் நீங்கள் சிஎன்னில் பார்த்தீங்கன்னா டிக்டாக்கில் ஓடிக்கொண்டு CNN நியூஸ் ரிப்போர்ட்டர் இது அதே மாதிரி பல விடயங்கள் பல ராய்ட்டர்ஸ் வாஷிங்டன் போஸ்ட் இப்படிப்பட்ட நியூஸ் எல்லாம் வந்து பாகிஸ்தான் வந்து கிட்டத்தட்ட 5 விமானங்களை ரஃபேல் விமானங்கள் இழந்திருக்கின்ற விடயத்தை வந்து உறுதிப்படுத்தினான். இது வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு பாரிய அடியாக இருக்குது. ஏன்னா
யுத்தம் தொடங்கும் முதலே வந்து தன்னை மூத்த இதன்னுடுது. ஒரு ஒரு நாடு ஒரு நாடு வந்து குங்குமப்பொட்டு அந்த பேரில் வந்து ஆப்பரேஷனை தொடங்குது. ஏன் குங்குமப்பொட்டு? அங்கே காஷ்மீரில் வந்து பெண்களை அவர்கள் கொல்லையில், அந்த தீவிரவாதிகள் சொல்லப்படுறவங்க வந்து பெண்களை கொல்லையில் மாற வந்து நீ முஸ்லீம் ஆண்களை, இஸ்லாமிய ஆண்களை தான் கொண்டிருக்கிறார்கள். இது வந்து ஒரு இனப்படுகொலை. இப்படி வந்து நீங்கள் இனத்தை பார்த்து கொள்றீங்கள் என்றால் அது வந்து சர்வதேச ரீதியில் வந்து ஒரு இனப்படுகொலையாக இதனப்படுது, கருதப்படுது. அப்படியான ஒரு விடயத்தை வந்து பாகிஸ்தான் செய்ததுக்கு ஒரு ஆதரவும் இல்லை. காஷ்மீரில் வந்து அந்த மக்கள் வந்து காஷ்மீர் மக்கள் எப்படி பார்க்கிறோம் என்றால் அதுக்கோட எஃப்எஸ்எட் என்ற ஏமன் பத்திரிகை ஃபர்ஸ்ட்னு சொல்லினா ஃப்ராங்க்ஃபர்ட் ஆல்கமைன் சைட்டுன்னு ஏமனை சொல்லிவினோம். அது எஃப்எஸ்எட் இதுதான் வீணோம், இங்கிலீஷில் தான் நீங்கண்டா. அதில் வந்து ஒரு ரிப்போர்ட்டர் சொல்கிறார், அந்த மக்கள் இங்கே டெல்லியிலிருந்து ஹாலிடேக்கு போனவர்களான் இந்த மக்கள், இந்த கொல்லப்பட்டவர்கள். இவர்கள் வந்து பணக்கார குடும்பத்தை, கூடுதலாக பணக்கார இதாக இருப்பினோம். இந்தியா சுற்றுலா பயணிகள் அங்கே போயினோம் காஷ்மீருக்கு. பணக்கார இதில் இருந்து அவர்கள் தங்கட குக்கையும் கூட்டிக்கொண்டு போயினோம். ஏன் நீங்கள் இந்த குக்கையும் கூட்டிக்கொண்டு வந்து இங்கே வந்து பிக்னிக் மாதிரி செய்கிறீங்கன்னு கேட்கும் போது தாங்கள் காஷ்மீர் மக்கள் இதை சாப்பிட்டால் அவர்கள் நஞ்சு வச்சு தாங்கள் கொண்டு போடினோம். என்னுடைய தான் தங்களோட குக்கை, தங்களோட வீட்டை வந்து வேலைக்கு இருக்கிற அந்த குக்கையும் கூட வந்து கூட்டிக்கொண்டு வந்து வெளியினம் என்று அந்த மக்கள் சொல்லும்போது காஷ்மீரில் மனநிலை, இந்திய இராணுவத்தால் ஆளப்படுற காஷ்மீரில் மனநிலை எப்படி இருக்குண்டு அந்த மக்களுக்கு வடிவ விளங்குது. ஏண்டா இந்த மன்னராட்சி இருக்குன்னு நான் சொன்னேன்லோ, அந்த மன்னர் வந்து ஒரு இந்திய மன்னர் தான் இந்தியாவோட உதவி தேடினார். ஆனால் 70% மேற்பட்ட காஷ்மீர் மக்கள் வந்து இஸ்லாமிய மக்களாக இருக்கிறான். அவர்களோட விருப்பம் வந்து பாகிஸ்தான் பக்கம் போகிறதான் அவர்களோட விருப்பமாக இருக்குது. இன்றைக்கி தான் அப்போ தான் இந்த போரையை தொடங்கிச்சுது. இந்த காஷ்மீர் மக்களுக்கும் மன்னருக்கும் விரிவு இருந்த அப்படி தான் இந்த போரை தொடங்கிச்சுது. மன்னர் வந்து இந்தியாவில் உதவியை தேடினார், மக்கள் வந்து பாகிஸ்தான் உதவியை தேடிக்கணும். இன்றைக்கி இந்த காஷ்மீர் பிரதேசமே வந்து இப்போ வந்து ஒரு ஆமியால் கொண்டோல்ல, எப்படி யாழ்ப்பாணம் வந்து ஆமியான்ற சுற்றி வளைச்ச பிரதேசமாக இருக்குதோ அப்படி வந்து இப்போ வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனால் முந்தி 2009க்கு மேலே எப்படி இருந்துச்சோ அதே பார்க்க மோசமான நிலையில் தான் இப்போத்திய காஷ்மீர் மக்கள் நிலை இருக்குன்றதையும் வந்து அந்த பிரதேசத்தில் தான் இந்த இவர்கள் வந்து சுற்றுலாவும் போய் கொண்டிருக்கிறார்கள். அங்கத்திய மக்கள் வந்து ஆமியில் கொண்டோல் இருக்கும்போது இந்தியர்கள் வந்து அங்கே சுற்றுலா இதில் வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறான். இந்த இதில் வந்து அந்த இதை வந்து அந்த மக்கள் தான் செய்ததுக்கு இதுவரை வந்து ஆதாரம் இல்லை. ஆனால் இந்த சாட்சி நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த இதில் பார்க்கும்போது இதுக்கு பின்னால் இந்தியா உளவுத்துறையின் வேலையும் இருக்கிறதுக்கு அநேகமான சான்ஸ்கள் கூடவாக இருக்குது. ஏன்னா இந்த சுட்டவர்கள் வந்து பிடிபடியில் இதுவரை வந்து பிடிபடியில் ஒரு இராணுவ பிரதேசத்தில் இவ்வளவு அசம்பாவிதம் நடக்குது, அது அவ்வளத்தையும் செய்து போட்டு அவர்கள் தப்பி எப்படி முடியுமென்ற ஒரு கேள்வி வந்து உண்மையாக எழுப்ப வேண்டிய கேள்வியை இதுவரையும் வந்து ஒருத்தருமே எழுப்பையில். எப்படி இராணுவ பிரதேசத்தில் இவ்வளோ மக்களையும் படுகொலை செய்து போட்டு, இது வந்து ஒரு இனப்படுகொலை, இந்த படுகொலை செய்து போட்டு அவரால் எப்படி தப்பிக்க முடியுது? இந்த பாகிஸ்தான் வந்து சர்வதேச விசாரணைக்கு தயார்னு சொல்லுது. ஏன் இந்தியா அதுக்கான சர்வதேச விசாரணை நடத்தியில்? இப்போ வந்து போரை தொடங்கி என்ன காரணத்துக்காண்டி போரை தொடங்கினார்கள்? இந்த குங்குமம் போட்டு இழந்த அந்த பெண்களுக்கு நியாயத்தை கொடுக்கறதுக்கு அடித்தான் இந்த போரையே தொடங்கினார்கள். இப்போ போரை தொடங்கி என்ன நியாயத்தை, நீதியை வந்து இவர்கள் பெற்றுக் கொடுத்தார்கள்? ஒரு பெரிய ஆப்ரேஷனாக, பெரிய பிம்பமாக, பெரிய இது படக்கலங்களை திரட்டி பாரிய தாக்குதலை நடத்தின இவர்கள் வந்து என்ன வெற்றியை கண்டார்கள்? பொருளாதாரத்தால் இழப்பு, விமானங்கள் இழப்பு, இந்த வல்லரசான ஒரு கனவில் போய் கொண்டிருந்த இந்தியாண்ட கம்பீரமான இதை வந்து இப்படி நோஞ்சலாக மாற்றி விட்டுருக்குது. 10 வருஷத்துக்கு திருப்பி தலை காட்ட முடியாத அளவுக்கு வந்து இந்த இது வந்து இருக்குது. இதில் வந்து எதிர்த்தரப்பில் விமானங்கள் வந்து இது J-10C அந்த சைனாண்ட விமானங்கள், அதுவும் வந்து 4th ஜெனரேஷன் விமானங்கள் தான். அதால் வந்து அந்த விமானத்துக்கும் ரஃபேல் விமானத்துக்கு தான் அங்கே இதில் விண்ணில் வந்து வானில் வந்து போர் நடந்துச்சுது என்று சொல்லப்படுது. வடிவான இதுகள் இல்லை, இது ஊகிக்கப்படுது. ஏன்னா நேரடி போர் நடக்கையில் ராக்கெட்டுகள்லாம் ஏவப்பட்டு இருந்துச்சுது. இந்த இதில் வந்து பாகிஸ்தான் இந்தியா தரப்பு வந்து ராக்கெட் ஏவிச்சது எங்கே? பொதுமக்கள் மீது. இவர்கள் வந்து ஏவினா எல்லாத்தையும் ஆதாரமாக பாகிஸ்தான் தரப்பு காட்டுது. பாகிஸ்தான் தரப்பு மட்டும் இல்லை, வெளிநாட்டு ஊடகங்களும் காட்டுது. மசூதி, மக்கள் பிரதேசம் வந்து சிறுவர்கள், பெண்கள் வந்து பல பேர்ட்ட உயிரிழப்பு வந்து நடந்திருக்குது. ஒரு இராணுவ தாக்குதல்னா தீவிரவாதிகள் அழிக்கிறது அல்லது ஆர்மி கேம்ப் இதுன்றது வேறுபடியும். பொதுமக்கள் மீது வந்து தாக்குதல் நடத்துறது இதைத்தான் இஸ்ரேலும் செய்யுது.
இதைத்தான் இலங்கை இராணுவம் செய்துச்சுது. இதைத்தான் இப்போ இந்திய இராணுவம் செய்து கொண்டிருக்குது. பாகிஸ்தான் மறுபடியில் வந்து பொதுமக்கள் மீது வந்து தாக்குதல் நடத்தியது. அதை வந்து வெஸ்ட் இந்திய அவர்கள் வந்து பாகிஸ்தான் தரப்பு வந்து குறி வச்சு இந்தியன் ஆமி தளங்களை வந்து குறி வச்சு தாக்குச்சுது. கூடுதலாக வந்து காஷ்மீர் பகுதியில் இருக்கிற இதுகள் பட் இது பொம்பே வரையும் வந்து பாகிஸ்தான் ஏவுகணைகள் வந்து தாக்குதல் நடத்தியிருக்கு கேம்ப்களை வந்து இந்திய அரசை மூடி மறைக்குது ஒழிய. அதே பார்க்க ஒன்று முக்கியமான படியை வந்து நீங்கள் பார்க்கணும், துருக்கியின் உதவி, பாகிஸ்தானுக்கு கிடைக்க துருக்கின்ற உதவி. நீங்கள் ஆரம்பத்தில் உக்ரைன் 3 வருஷம் உக்ரைன் போர் நடக்கும் போதும் ரஷ்யா வந்து பிடிக்கிறது வந்து தடுத்து நிறுத்தினது வந்து துருக்கி கொடுத்த த்ரோன்ஸ். உக்ரைனுக்கு துருக்கி கொடுத்த த்ரோன்ஸ் தான் ரஷ்யாண்ட நடவடிக்கையை வந்து தடுத்து நிறுத்திக்குது. இந்த த்ரோன் உற்பத்தியில் வந்து துருக்கி வந்து நம்பர் 1 அப்போ இருக்குது. இந்த துருக்கி இந்த த்ரோன் விலை குறைஞ்ச விலையில் வந்து த்ரோன்ஸை உருவாக்கி இந்த சின்ன பிளேன்களை வந்து உருவாக்கி அதில் வந்து ஆயுதங்களை இதண்டு தாக்குதல் நடத்துகிறது அந்த த்ரோன்ஸ் தாக்குதல். அந்த இதை வந்து அது வந்து துருக்கின த்ரோன்ஸ் வந்து 2000 கிலோமீட்டர் வரையும் அந்த த்ரோன்ஸ் வந்து பறக்கும். அப்படி நினைக்க இங்கே பாகிஸ்தான் போர்டில் ஏவிக்கணும்டா சென்னை வரையும் அந்த த்ரோன்ஸ் வந்து பறந்து தாக்குதல் நடத்தும். அந்த ஒரு நாளைக்கு 400 வரையும் த்ரோன்ஸ் வந்து பறக்க விடலாம். ஒரு 400 இல்லை, நீங்கள் ஆயிரக்கணக்கான த்ரோன்ஸும் நீங்கள் பறக்க விடலாம். அந்த வசதி வந்து துருக்கிட்டே இருக்குது. அதை வந்து இப்போ பாகிஸ்தானுக்கு கொடுத்து கொண்டு இருக்குது. நினைக்க நீங்கள் வந்து அந்த இதை வந்து எதிர்கொள்கிறதுக்கு S-400 ஏவுகணையை வந்து இந்தியா ஏவி அதை வந்து சாதனை வந்து தந்தி டிவி புதிய தலைமுறை அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா ஐபிசி இந்த இதுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொய்களின் தரிசனம், அந்த ஐபிசியில் பொய்களின் தரிசனம் என்ற ஒரு ஆள் இருக்காரோ அந்த அவர்கிட்ட இந்தியா உளவுத்துறைக்கும் இல்லை எங்கள் உளவுத்துறைக்கும் வேலை செய்கிற அந்த அவர்கிட்ட இந்த இந்தியா பற்றி இலங்கை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா என்றால் எங்களுக்கு கதைக்கணும்னு சொல்லிக்கொண்டு அவர் ஒரு உருட்டுகளை நீங்கள் கேட்டீங்க என்றால் புல்லரிச்சு போவீங்க. இப்போ இந்த இதுலேயும் வந்து இவர் அம்பலமாக இருக்கிற இந்த பிரச்சனையிலையும் வந்து S-400 ஏவுகணைகள் வந்து அதன் விலை எவ்வளவு? ஒரு த்ரோன விலை வந்து $100. ஆனால் ஒரு S-400 இது வந்து கோடிக்கணக்கு, ஒரு ஏவுகணை விலையே கோடிக்கணக்கு. அந்த ஏவுகணையை ஏவி வந்த ஒரு த்ரோனை இதன்றது அதை சாதனை என்று சொல்கிறார்கள் என்றால் இவரை பாருங்கள். ஏமன் உக்ரைனை கொடுத்துருக்குது ஒரு நார்மல் வேனில் கண்ணில் அதால் வந்து த்ரோனை இதன்ற மாதிரி. அது வந்து விலையும் குறைவு, இது குவாலிட்டி நல்லது, பக்குன்னு சுட்டு இதன் விழுத்துறது. அப்படியான இதுகள் இல்லாமல் ஒரு இதை வந்து ராக்கெட் ஏவனை ஏவி வந்து உடைக்கணும் வந்து அதையும் சாதனை அரக்கன் இதுகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிரிப்பு வரும். அரக்கன் இந்தியன் அரக்கன் சுட்டு வளர்த்திட்டான் இப்படி வந்து அடிச்சு உடைக்க வந்து கேட்கும் போதே உங்களுக்கு சிரிப்பு வரும் நினைக்கிறேன் இந்தியா ஊடகங்களை பார்க்கும் போதே. அப்படி வந்து இந்த போரில் வந்து இந்த பாகிஸ்தானை அடித்து நொறுக்கி போடுவோம்ண்டு தண்டவர்கள் வந்து அடி வாங்கி முகத்தை இழந்து கௌரவத்தை இழந்து இந்த எங்களை முள்ளிவாய்க்க நாட்களில் வந்து கௌரவத்தை இழந்திருக்குது. எங்களை அடித்தது எங்களுக்கு வந்து பாகிஸ்தானும் இந்தியனும் எங்களுக்கு வந்து எதிரிகள் இல்லை. ஆனால் வரலாற்றில் வந்து அவர்கள் செய்த பிள்ளைகளை வந்து பதிவு செய்ய வேணும். இப்போ கூட வந்து இந்த கொன்சர்ட் நடத்தி இலங்கை எலெக்ஷன் அண்டு எங்களை புனித நாட்களில் வந்து அவர்கள் செய்த பாவங்கள், இந்த எங்களோட புனித நாட்களில் வந்து எங்களோட இன அடிப்பிலிருந்து இந்திய நாமே அங்கே களத்திலே நின்று போரடிக்குது. எங்களுக்கு இதில் வந்து களத்திலே நின்று பிடிபட்டார்கள் என்று விடுதலை புலிகளே சொல்லியிருந்தார்கள். இந்திய நாமே அதுக்குள்ள நிற்குதுன்ற விடயத்தை வந்து விடுதலை புலிகளே சொல்லியிருந்தார். அதே மாதிரி பாகிஸ்தானும் ஃபுல்லாகவே அந்த இதில் அந்த காலத்தில் சப்போர்ட் பண்ணிக்குது. இப்போ வந்து இவர் 2 பேருமே சண்டை பிடிக்கிறார்கள். இதில் வந்து நாங்கள் மகள்றதுக்கு ஒருபடியாகவும் இல்லை. மக்கள் பாதிக்கப்படுறது வந்து அப்பாவி மக்கள். இந்தியா இதில் வந்து நிலத்திலையும் வந்து படுகொலை செய்யப்பட்டது அப்பாவி மக்கள். பாகிஸ்தான் தரப்பிலையும் வந்து அவங்க குண்டு ஏவுகணைகள் வீசில் வந்து கொல்லப்பட்டவர்கள் வந்து அப்பாவி மக்கள் சாகும்போது வந்து நாங்கள் ரசிக்க இயலாது. அதே மாதிரி காசாயில் இஸ்ரேல் நடத்தின இதில் வந்து கொல்லப்பட்டதும் வந்து 40,000க்கும் மேற்பட்ட அப்பாவி மக்களும் சிறுவரும். ஹமாஸ் செய்ததும் வந்து படுகொலை. ஹமாஸ் செய்தது வந்து அது மனிதர்களே இல்லை. அவர்கள் அப்படியான ஒரு கேவலமான விடயத்தை செய்தார்கள். அதுக்கு பதிலடியாக வந்து இஸ்ரேல் செய்தது அதையும் பார்க்க பயங்கரமான விடயங்கள். மக்களிட நிலங்களை வந்து அதிகாரம் உள்ளவர்கள் வந்து எப்பவும் வந்து நியாயப்படுத்துவார்கள். தாங்கள் செய்கிறது வந்து என்ன இதை எப்படியும் வச்சு நியாயப்படுத்தி கொண்டு போவார்கள். ஆனால் இயற்கையான நீதி ஒன்று இருக்குது. அதுக்கும் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு பவர் இருக்கிறபடியால் நீங்கள் எல்லாம் செய்துட்டு போயிடாது. மனிதாபிமானத்துக்கும் நீதிக்கும் வந்து இடம் கொடுத்து நீங்கள் பயணிச்சிங்க என்றால் நல்லதாக இருக்கும். இப்படி அகங்காரம் கொண்டு தலைக்கணம் கொண்டு நீங்கள் போனபடியத்தான் உங்களோட வீழ்ச்சியும் வந்து மிக இதாக இருக்கும். அதையே வந்து சங்கிகள் கூட
இந்த சங்கி கூட்டம் மோடி ஆதரிச்ச சங்கி கூட்டம் கூட வந்து இப்போ வந்து மோடியை விலக்கோணம், மோடி வந்து இதன்னோணும் அண்டு அந்த பதவியிலிருந்து விலக்கோணம் அண்டு தோல்விக்கு பிறகு வந்து அவர் ஒதுக்குற வழியிலே செய்கிறார்கள். சங்கி கூட்டம் ஆர்எஸ் கூட்டம் வந்து மோடியை வந்து ஏன் அதில் இந்த பொம்மையாக வச்சிருக்கென்றால் இதுக்காடித்தான் தங்களுக்கு ஆபத்து வரும்போது அந்த தோல்வியை தாங்கள் செய்த இவர்கள்லாம் அந்த போர்க்கே காரணம். இவரெல்லாம் அதுக்கு முதல் பிரசாரம் செய்தார்கள் மோடி வந்து போர் தொடுக்கணுமென்ட்டு. அந்த போர் வந்து தோல்வி அடைஞ்ச அப்புறம் வந்து மோடியை நீக்கணுமென்று பிரசாரம் செய்கிறதும் இந்த சங்கி கூட்டம் தான். இவர்கள் வந்து இப்படி சகுனி வேலை பார்க்குறது இல்லை நம்பர் ஒன்னுகள். சகுனி போடுறதுல வந்து ஒன்று மறுபடியும் பாகிஸ்தானை வந்து பீஸாக பிரிப்போம்னு சொல்லி தான் போட தொடர்ந்தார்கள். பாகிஸ்தான் பிரிஞ்சால் பலுஸ்தான் அந்த ஒரு பிரதேசம் பிரிய மொழியை அங்கே வந்து பிரியறதுக்கு ஒன்றும் இல்லை. அதோட வந்து பாகிஸ்தான் வந்து இப்போ வந்து இம்ரான்கான் ஜெயிலுக்கு போட்டு பொலிட்டிக் ரீதியாக வந்து சரியான வீக்காக இருந்துச்சுது. பொருளாதார ரீதியிலேயும் வந்து பாகிஸ்தான் அடிபட்டு கீழே இருக்குது. ஆனால் இந்த இந்தியா வந்து இப்போ போகிற தொடங்கின அப்புறம் வந்து பாகிஸ்தான் மக்கள் வந்து உண்டாயிட்டோம், உள்ளுக்கு இருக்கிற மக்கள் உண்டாயிட்டோம். ஏன்னா அது இராணுவ ஆட்சிக்கு போர் தேவை. இந்த போரை வந்து இந்தியா கொடுத்தபடியால் பாகிஸ்தான் மீண்டும் வந்து உண்டாயிட்டுது. பொருளாதாரத்தையும் வந்து இப்போ பல நாடுகள் வந்து பொருளாதார ரீதியிலே வந்து உதவி செய்யணும். அதோட வந்து ஒன்று மறுபடியும் வெஸ்டர்ன் வெப்பனா சீனாண்ட வெப்பனாண்டு இதன்னும் போது இந்த போரில் வந்து சீனாண்ட ஆயுதங்கள் வந்து வெற்றிகரமாக பரிசீலிக்கப்பட்டபடியால் சீனாண்ட இது இந்த வாங்கும் திறன் சீனாண்ட ஆயுதங்களை வந்து வாங்குகிற மக்கள்கிட்ட இது நாடுகள இது வந்து கூடியிருக்குது. இப்போ இந்த பங்குச்சந்தை அந்த விமானத்தை வந்து தயாரிக்கிற பங்குச்சந்தை இருக்குல்லோ அது வந்து எகிரிக்கொண்டு போகுது. 40% மேலே ஏறிக்கொண்டு போகுது. ரஃபேல் விமானத்தை தயாரிக்கிற பங்குச்சந்தை வந்து 40% மேலே இறங்கி கொண்டு போகுது. இதனால் வந்து வெஸ்டர்ன் வெப்பனையும் பார்க்க இப்போ வந்து சீனாண்டு வெப்பன் வந்து பவர் கொண்டாண்டு மக்கள் நம்பினோம். விலை குறைஞ்ச விலையில் ரஃபேல் விமானத்தையும் பார்க்க இந்த சீனாண்ட விமானத்தையும் பார்க்க ரஃபேல் விமானம் 10 மடங்கு விலை கொண்டது. இன்றைக்கு விலை குறைஞ்ச விமானத்தையும் மக்கள் வாங்க போயிடும், இந்த நாடு வாங்க போதும் இதானது. அதே மாதிரி ஜேஎம்எல்ல கூட வந்து இப்போ இந்த ஆயுத கலாச்சாரம் தொடங்கிடுது. உக்ரைன் போர் அப்புறம் வந்து ரயன் மெட்டாலண்டோ அந்த இது வந்து இப்படி ஏறிக்கொண்டு போகுது. அதே மாதிரி கணக்கு கம்பெனி இப்போ வந்து கணக்கு ஸ்டார்ட் அப் துறக்கப்படுது ஆயுதம் தயாரிக்கிறதுக்காண்டி. இன்றைக்கி ஆயுதங்கள் தயாரிக்கப்பட்டால் அழிவும் சேர்ந்து வரும். ஒரு கார் வித்த கம்பெனி வந்து ஆயுதங்களை தயாரிச்சு என்றால் அந்த தயாரிக்கப்படுற ஆயுதங்கள் வந்து மக்கள் மத்தியில் பயன்படுத்தப்படும். அப்போது அப்படி பயன்படுத்தும் போடும்போது அந்த அழிவலும் வந்து பயங்கரமாக இருக்கும். எவ்வளோ இங்கே டெக்னாலஜியில் உயரத்தில் இருக்கிற ஜேமன் போன நாடுகள் வந்து ஆயுதங்கள் தயாரிச்சு என்றால் இந்த விளைவுகளும் வந்து பயங்கரமாக இருக்கும். இதான் மனித குலம் வந்து எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறன்றதுக்கு ஒரு இதை வந்து பாருங்கள். ஒரு பக்கம் ஏஐ டெக்னாலஜி அண்டு இந்த ஆட்டோமேட்டிக்கான இதாக மாறிக்கொண்டு போகுது. மற்ற பக்கம் ஆயுதம் இதுக்குள்ள எல்லா நேரத்தையும் வந்து திருப்பி தண்டினோம். இவ்வளோ 80 வருஷத்துக்கு மேலே இருந்த அமைதியான சூழல் இனிமேல் இருக்காண்ட இதையும் வந்து இந்த இப்படியான நிகழ்வுகள் காட்டுது. இனி போரல்னு தொடங்கினா 3ஆம் உலக யுத்தம் என்று தொடங்கி சென்றால் அது படு பயங்கரமாக இருக்கும். ஒன்று ஒரு விடயத்தை வந்து இதை தெரிவிச்சிருது. நீங்கள் மீடியாவில் பார்த்தீங்கன்னா சீனாவை இடிச்சு போடுவோம்ன்ட்டு இந்த சங்கி கூட்டம் வந்து நீங்கள் தமிழ்நாடு மீடியா பார்த்தீங்கன்னாலோ அந்த அர்ணவ் கோசாமியில் இதில் பார்த்தீங்கன்னாலோ இந்த சீனாவை அடித்து நொறுக்கும், நாங்கள் பல ரஃபேலை வச்சு உடைப்போம், சீனா உடைப்போம்ன்ட்டு இந்த இந்த சங்கி கூட்டம் வந்து கதைக்கு கொண்டு இருக்கும். பாகிஸ்தானோடையும் உங்களால் போரிட முடியாமல் இருக்கிறீங்கள். நீ சீனாவை பற்றி நீங்கள் கனவு கூட காண முடியுமா? சீனாவை இதை செய்வோம்ண்டு நீங்கள் இனிமேல் கனவில் கூட நிற்க முடியுமா? கனவில் நினைச்சால் கூட வந்து பயந்தான் உங்களுக்கு. கனவில் வந்து நீங்கள் நினைச்சால் கூட வந்து உங்களுக்கு பயந்தான் மிச்சமாக வேற முடிய வேறு ஒன்றும் இல்லை. அதை வந்து தானாவே போய் தண்டை புதவொலியில் விழுந்த கதையாக தானாக போய் தன் சவப்பட்டிக்குள்ளே போய் விழுந்த கதையைத்தான் இந்தியாவோட கதை இப்போ இருக்குது. இதைத்தான் சர்வதேச ஆய்வாளர் வந்து சொல்லினோம். ஆனால் 10 வருஷத்துக்கு போரண்ட விடயத்தை வந்து இந்தியாவோட நினைச்சு பார்க்க முடியாத விடயமாக இருக்குது. மற்றது சர்வதேசில் இருக்கிற நம்பிக்கை, இந்த பொருளாதார ரீதியான நம்பிக்கையும் வந்து இதான் எடுத்து. இப்போ வந்து நீங்கள் சீனாக்காரரை பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு முதல் சீனாக்காரர் இப்படி கூணி கொண்டு போவார். இப்போ வந்து சீனாக்காரரை பார்த்தீங்கன்னா கூலிங் கிளாஸ் மடக்கி கொண்டு இப்படி கம்பீரமாக வந்து நடந்து கொண்டு போவார்கள். ஏனென்றால் அவர் நாடு வந்து பவராக இருக்கிறபடியால் இந்த நாட்டின் முகங்களையும் வந்து அவர்கள் மக்களும் வந்து இங்கே வந்து பிரதிபலிப்படுத்துகிறார்கள். அந்த ரீதியில் வந்து சீனா மக்கள் இப்போ வந்து முந்தி கனவே வருவார்கள், இங்கே படிக்கிறது வருவார்கள். இப்போ வந்து வெறதும் கூட இல்லை. ஏன்னா இங்கேயும் பார்க்க அங்கே வந்து அவர்கள் வடிவாக படிக்கிறபடியால் அங்கேயே வடிவாக இருக்கிறபடியால் அப்படி இங்கே வர வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்திய நாக்கு இங்கே கனவே வந்து கொண்டிருக்கிறோம். அவர்களும் வந்து தாங்களும் சீனாக்காரர் மாதிரி இப்படி நிமிந்து போகலாம்னு நம்பினார்கள். அந்த கனவு வந்து இப்போ நொறுங்கிடுது. அதோட ஒன்றுமொருமான முக்கியமான விடயம், சீனா வந்து ஒரு நாடு, ஆனால் இந்தியா வந்து ஒரு நாடு இல்லை. அதைத்தான் இங்கே ஜேமன் இது சொல்லினோம். ஜேமன் வந்து ஒரு மக்கள் கூட்டம் இல்லை, அது பல மக்கள் கூட்டம் தான் இந்தியா.
ஜேர்மன் சொன்னா இந்தியா சொன்னான். இந்தியா வந்து பல மக்கள் கூட்டம் அங்கே வந்து ஒற்றுமை இல்லை. இப்போ வந்து இந்த போருண்டாலும் வந்து தமிழ்நாட்டுக்காரரும் முன்னுக்கு நிற்பினோம், கேரளாக்காரரும் முன்னுக்கு நிற்பினோம், இல்லையில முன்னுக்கு ஆயுதம் கூட இல்லாமல் நிற்பினோம் என்றால் தீ இந்த இது என்ன கோழிக்கு தீ இது மாதிரி வந்து எதிரிக்கு இதாக வந்து விடுறது மாதிரி தான் நிற்பினோம். தமிழாக்கள், கேரளாக்கள், தெலுங்காக்கள், கன்னடாக்கள் மற்றும் பஞ்சாபிஸ் இவெல்லாம் முன்னுக்கு நிற்பினோம். பின்னுக்கு ஹிந்திக்கார சங்கி கூட்டம் பின்னுக்கு எப்பவும் பின்னுக்கு தான் நிற்கும். அப்போ அழிவன் வரும்போது முதல்ல எல்லாரும் மீடியாலும் கைதட்டிவிடும். ஆனால் சாவு வரும்போது இந்த நாடுகள், இந்த ஒவ்வொரு நாடுகள் இருக்குல்ல, தமிழ்நாடு, கேரளா, அப்படி நாடுகள் வந்து குழம்பும். எப்படி எங்கட மக்கள் கொல்லப்படுகினா உங்களோட மக்களோட நம்ம உயிரோடு இருக்கணும்னு மக்களே போராட்டம் நடத்திவிடும். அந்த பிரச்சனை பாகிஸ்தானில் இல்லை. இங்கே வந்து இப்படி இதன் போது இங்கே உள்ளுக்குள்ளேயே பிரச்சனை வந்து இது இங்கே அடிபட்டு சப்போர்ட் இல்லாமல் போகும். போர் எவ்வளோ தூரம் நீடிக்குதோ அவ்வளோத்துக்கு வந்து இந்தியாவில் வந்து சப்போர்ட் இல்லாமல் போகும். பாகிஸ்தான் எவ்வளோ தூரம் போர் நடக்குதோ அவ்வளோத்துக்கு மக்கள் வந்து ஒண்டாவினம், பிரிஞ்சிருக்கிற மக்கள் வந்து ஒண்டாவினம். இங்கே வந்து ஒண்டாயிருக்கிற மக்கள் வந்து போர் நடந்தால் எங்கே எப்படி பிரித்து கொண்டு போகணும்னு தான் இங்கே இந்தியாவில் இருக்கிறார்கள் யோசிக்க முடிய. எப்படி ஒற்றுமையான ஒரு இந்தியா இதுக்குள்ள நின்று போடலாமன்று இந்தியாவில் இருக்கிறவர்கள் யோசிக்கவே மாட்டார்கள். என்றால் அது வந்து அன்பால் வந்து இந்தியா ஒற்றுமையாக இல்லை, பயத்தாலையும் லஞ்சத்தால், முக்கியமாக வந்து லஞ்சத்தால் இந்தியா ஒற்றுமையாக இருக்குது. லஞ்ச தலைவர்களை வந்து தலைமையில் வச்சிருக்கும்படியாத்தான் இந்தியா ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு மானமுள்ள ஒரு வீரன் ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து தலைவனாக இருந்தால் இந்தியா உடைஞ்சிடும். என்ற தலைமையும் வந்து லஞ்சத்தில் ஊறி இருக்குது. இந்த நாடுகளும் லஞ்சத்தில் ஊறி இருக்கபடியால் அதனால தான் ரஃபேல் என்ற இதையே கூட, ரஃபேல் ஃபைலை கூட வந்து நிர்மலா சீதாராமன் துளைஞ்சி போச்சுன்னு சொன்னான். தங்களோட பாதுகாப்பு அமைச்சத்திலிருந்து ரஃபேல் ஃபைலே துளைஞ்சி போச்சுன்னு சொன்ன இந்த நிலையிலான இந்தியா இருக்குது. இப்போ ரஃபேல் விமானங்களே துளைஞ்சி போட்டுச்சு. எங்கே ரஃபேல் விமானங்கள் துளைஞ்சி போச்சுது தேடி கண்டுபிடிங்கிற நிலையிலான இந்தியா நிலைமை இருக்குது. இனிமேல் வந்து இந்தியாவில் இந்த இலங்கையிலையும் வந்து இந்தியாவில் மரியாதை உடைஞ்சு போச்சு. இந்த போருக்கு பிறகு மக்கள் மத்தியில் இவர்கள் மீடியா வச்சு சும்மா இதான் இல்லை. ஆனால் அரசாங்க மத்தியில் வந்து அரசாங்கங்களுக்கு வடிவாக தெரியும் உண்மையான கதை என்னென்ற விடியம் வந்து அரசாங்கங்களுக்கு வடிவாக தெரியும்னபடியால் மாலதீவு கூட வந்து இனிமேல் இந்தியாவை மதிக்காது. மாலதீவு கூட வந்து முதலே மதிக்கையில் இனி வந்து இந்த பக்கத்தில் இருக்கிற நாட்டில் ஒன்றுமே மதிக்காது. இந்தியா பூட்டான் தான் இப்போ நட்பாக இருக்குது. பூட்டான் கூட வந்து இனி சீனா பக்கம் போகிறதுக்கு சந்தர்ப்பம் கூட இருக்குது. ஏன்னா இந்தியாவில் பிரயோசனம் இல்லை, தங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றதை வந்து இப்போ பூட்டான் உணர்ந்து இருக்கும். பாயசம் கூடவே மோத முடியாது. இந்தியாவில் வந்து தங்களுக்கு ஒரு பிரயோசனம் இல்லையான்ற இதை வந்து உணர்வை வந்து அதவர்கள் இதன்றபடியால் இப்போ வந்து இந்தியாவுக்கு ஒரே ஒரு பலமாக இருக்கிறது வந்து அமெரிக்கா தான். ஆனால் உக்ரைனையே கைவிட்டு அமெரிக்கா, ஆப்கானிஸ்தானையே கைவிட்டு போன அமெரிக்கா வந்து ஆரம்பத்தில் இதனுடைய கடைசியும் இறுதி வரையும் துணையாக நிற்குமென்ற நம்பிக்கை வந்து இப்போ ஒரு நாட்டுக்கும் இல்லை. ஐரோப்பாவுக்கு கூட அமெரிக்கா தங்களோட துணை நிற்குமென்ற நம்பிக்கை இல்லாதபடித்தான் ஐரோப்பா தங்களோட பாதுகாப்பு வந்து தாங்களே கையில் எடுத்து உக்ரைனுக்கு பின்னால் நிற்கிற முடிய அமெரிக்கா கைவிட்டுடுது. உக்ரைன் செலன்ஸ்கியை வெள்ள மாநில வச்சு அவமதிச்சதை வந்து நீங்கள் பார்த்தீங்களா? எப்படி வந்து ட்ரம்பும் இது G1 வந்து எப்படி செலன்ஸ்கி அவமானப்படுத்தினார்கள் என்ற விடயங்களும் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த இதில் வந்து தன்னை நம்பினவன் தான் வாழ்வனுடைய, பிறரை நம்பினவன் வாழ மாட்டான். பிறர் வந்து கையை விட்டால் வந்து அவ்வளோதான். நண்பனண்டவனையும் வந்து உங்களுக்கு நண்பர்கள் கொஞ்சம் பேர் இருந்தாலும் சரியானவங்களை தேர்வு செய்யுங்கள். நீங்கள் கனவேற கூட்டமாக வச்சு கூட்டத்தால் ஒன்றுமே செய்ய முடியாது. சரியானவர்களாக சூஸ் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்களாகவும் வந்து 1-2 பேராக இருந்தாலும் வந்து அவர்களை சரியானவர்களாக சூஸ் பண்ணி இருந்தீங்க என்றால் வாழ்க்கை வந்து நல்லதாக போகும். உங்களை காலை வாரி விடுறவர்களை வந்து நீங்கள் நண்பர்களாக சூஸ் பண்ணீங்க என்றால் உங்களோட வாழ்க்கை வந்து நாசமாக போகும் என்பதையும் ஒரு தத்துவத்தையும் நினைவு வச்சு கொண்டு மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.